விளக்கு தானே, குத்து விளக்கு தானே, எங்கே பொட்டு வச்சு வழிபட்டா என்ன அப்படின்னு நினைக்காம அதனுடைய பலனும் எந்தெந்த இடத்துல வைக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம செய்கிறது ரொம்பவுமே விசேஷமானது. குத்து விளக்கில் முப்பெரும் தேவர்களும் தேவிகளும் வாசம் செய்கிறாங்க அப்படின்றது ஐதீகம். இந்த முப்பெரும் தேவருக்கு உண்டான பொட்டு நெற்றி தான் அந்த மேலே ஒரு பொட்டு வைக்கிறது. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா 3 பொட்டு இருக்குது பார்த்தீங்களா, அது பெரும் தேவர், அதாவது முக்தின்னு சொல்லுவாங்க, 3 கண். அந்த 3 பேருக்கு உண்டான பொட்டு தான் அந்த கீழே இருக்கிற 3 பொட்டு. அதுக்கு பகுதி பார்த்தீங்கன்னா இது கழுத்து பகுதி, கழுத்தில் 2 பொட்டு. அதுக்கு பகுதி பார்த்தீங்கன்னாக்கா பாதத்தில் 2 பொட்டு. இந்த 8 பொட்டு தான் நம்ம குத்து விளக்குக்கு நம்ம வைக்க வேண்டிய கண்டிப்பான ஒரு இடம். கண்ட இடத்துல வைக்கணும்னு அவசியம் கிடையாது. பாதத்தில் பிரம்மாவும் சரஸ்வதியும் வாசம் செய்கிறாங்க. நடுப்பகுதியிலேருந்து விஷ்ணு லக்ஷ்மியும் வாசம் செய்கிறாங்க. மேல் பகுதியில் சிவபெருமானும் பராசக்தியும் வாசம் செய்கிறாங்க அப்படின்றது ஐதீகம். ஸோ அப்படியேப்பட்ட குத்து விளக்கை நாம் கீழே வைக்காமல் தரையில் வைக்காமல் ஒரு மணப்பளவிலையோ இந்த மாதிரி ஒரு தட்டில் நல்ல தாளாரமான தட்டில் கோலம் போட்டு பச்சரிசி நிரப்பி நம்ம பூஜை செஞ்சு வழிபடுறது ரொம்ப